இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகைகள் நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு தனிஷ்கில் இங்கே பாண்டி பஜார் ஸ்டோர்லேருந்து இந்த ப்ரெஸ் மீட் பண்ணுறோம். தனிஷ்கில் ஆஃபர் கொடுத்துருக்கோம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கோல்டு ரேட் ஏற்றம் இறக்கம் இருக்குது. அதை கன்சிடர் பண்ணி கஸ்டமருக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது தனிஷ்க் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். ஆக்சுவலாக எங்களோட பல வருட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஹையஸ்ட் ஆஃபர்னே சொல்லலாம். அதாவது கஸ்டமர் தங்க நகைகள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எந்த கடையில் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, எந்த வாடிக்கையாளர்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் தங்க நகை வாங்கும்போது 1 கேரட் கூட தரும். அதே மாதிரி வைர நகைகள் வாங்கும்போது அதோட மதிப்பீடில் 2 கேரட் கூட தருவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கஸ்டமர் 16 கேரட் அவர் 17 கேரட் எடுத்துகிட்டு வராரு அப்படின்னா, எக்ஸாம்பிள் 16 எடுத்துகிட்டு வந்தாருன்னா தங்க நகை வாங்கும்போது அதோட மதிப்பீடு 17 கேல்குலேட் பண்ணுவோம். 22 கேரட் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா 23 கேரட்டுக்கான விலையை கொடுக்குறோம். இதே டைமண்ட் வாங்குறாங்க அப்படின்னா 22 கேரட் நகையாக இருந்தால் 24 கேரட் வரையும் கஸ்டமர் பெனிஃபிட் வாங்கிக்கலாம். இது 9 கேரட், அதாவது அவங்க எடுத்துகிட்டு வர ஓல்டு கோல்டு 9 கேரட்டில் இருந்து நாங்கள் அந்த பழைய நகைகளை வாங்கிக்கிறோம் நம்ம கடைகளில். இந்த எப்போவுமே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படிங்கிறது எப்போவுமே கண்டினியூவாக இருக்குது. பட் ஆனால் இந்த மாதத்துக்கு, ஜூன் மாதத்துக்கு டில் ஜூன் 30 இந்த ஸ்பெஷல் ஆஃபரை கஸ்டமருக்கு, தமிழ்நாடு வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் ஆல் இந்தியா கஸ்டமர்களுக்கு இந்த ஆஃபரை தனிஷ்க் நிறுவனம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபரை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நகைகளை வாங்கி டைமண்ட்ஸ், ஓப்பன் போல்கி, க்ளோஸ்டு போல்கி, ஒரு சாலிட்டர் வாங்குறதா இருக்கட்டும், மற்ற புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபர் ஒரு பெஸ்ட் ஆஃபர். கண்டிப்பாக இதை கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கணும். இதை எப்படி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, தனிஷ்கில் ஒரு டிரான்ஸ்பேரன்ஸ் பாலிசி எப்போவுமே இருக்குது. ஓல்டு கோல்டு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா கஸ்டமர் கண் முன்னாடி கேரட் மீட்டர் அப்படின்னு எங்ககிட்ட ஒரு கருவி இருக்குது. அதில் கேரட் எவ்வளோ நகைகள், அதாவது ஒரு எடுத்துகிட்டு வர ஓல்டு கோல்டு எவ்வளோ கேரட் இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க கண் முன்னாடி செக் பண்ணிவிட்டு, காரிகர் அங்கே இருப்பாங்க, உங்கள் கண் முன்னாடி அதையும் மெல்ட் பண்ணிவிட்டு அந்த நகைகளை உங்களுக்கே காமிச்சிட்டு வெயிட் போட்டுட்டு அங்கேயே டிரான்ஸ்பேரண்ட்டான ரேட்டை கேல்குலேட் பண்ணி காமிப்பாங்க. இந்த டிரான்ஸ்பேரண்ட் பாலிசி கண்டினியூ ஆகுது. இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெஸ்ட் ஆஃபர். கண்டிப்பாக கஸ்டமர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தினேஷ் குமார், சர்க்கிள் பிஸ்னஸ் மேனேஜர், சென்னை. ஜூன் 30 வரையும். எப்போவுமே 22 கேரட். இப்போ நிறைய பேரை கேட்டிங்கன்னா 22 கேரட் எவ்வளோ பியூரிட்டின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் கரெக்டாக சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல. 916 அப்படிங்கிறது தான் 22 கேரட். 1 கேரட் கூட அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அதே மாதிரி 2 கேரட் டைமண்ட் வாங்குறப்ப அப்படின்னு சொல்கிறது கஸ்டமர் 22, அதான் 1 கேரட் கூட அப்படிங்கிறப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் 22 எடுத்துகிட்டு வந்தால் 23, 15 எடுத்துகிட்டு வந்தால் கஸ்டமர்ஸ் எப்பயுமே, அதாவது 22 கேரட் நாய்க்கு என்ன விலை இருக்கும், 18 கேரட் என்ன விலைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா தெரியும். அதுதான் இது சார். என்னன்னா இந்த ஹால்மார்க்கிங் இதெல்லாம் வந்ததுல இருந்து 916 22 கேரட்டுங்கிறது எல்லாத்தோட மைண்டையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருச்சு. கஸ்டமர்ஸ் நகை வாங்கணும் அப்படின்னு சொன்னாலே முதல் தடவை வாங்குறப்ப கற்றுக்குவாங்க. 2வது தடவையில இருந்தே இது எத்தனை கேரட்டு, இன்னைக்கு கேரட் ரேட் என்ன, கேரட்டுக்கு எவ்வளோ தர்றீங்க அப்படிங்கிறத தான் டிஸ்கஷன். அதுதான் ஒரு கிராம்ல 22 கேரட்லையும் 1 கிராம் இருக்கு, 24 கேரட்லையும் 1 கிராமுக்கு ரேட் இருக்கு, 18 கேரட்லையும் 1 கிராமுக்கு ரேட் இருக்கு. 24 தான் சுத்தமான தங்கம். அதுல இருந்து படிப்படியாக நீங்கள் கீழே போக உங்களுக்கு அமௌண்ட் ரேட் கம்மியாகிட்டே போகும். ஸோ ஒரு ஜுவல்லர் பிராண்டு 18 கேரட் தங்கத்துக்கு 20 கேரட்டோட விலையை கொடுக்குறாங்க அப்படின்னா 2 கேரட் எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப கஸ்டமருக்கு 2 கேரட்டே எனக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குதுன்னா ஓகே தானே அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க.
இது இல்லைன்னா டச்சுன்னு சொல்லுவாங்க. டச் எல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப கொலோக்கியலாக ஸ்டோருக்குள்ள நாங்கள் பேசிக்கிறது, அது கஸ்டமர்ஸ் அதை ரெஃபர் பண்ண மாட்டாங்க. அதனால தான் கேரட்டுங்கிறது பொதுவாக தங்கம் அப்படின்னா கேரட் தான், அதை வச்சு தான் சுத்தத்தை சொல்றது, அதை வச்சு தான் ரேட்டை பேசுறது. அதனால கேரட்டுங்கிற டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணும். அதே மாதிரி அதுதாங்க 916ங்கிறது 22 கேரட்டு, 23 கேரட் விலை எடுத்துக்கலாம், ரேட்டு கொடுப்போம் எல்லாமே. என்ன கிராமோ என்ன கிராம் எக்ஸாம்பிள் 10 கிராம் எடுத்துட்டு வராங்கன்னா அந்த 10 கிராமுக்கு 22 கேரட் விலை என்ன ப்ளஸ் 1 கேரட். முன்னாடி அதாவது ஒரு இந்த கொஸ்டின் சார் இதை முடிச்சார். ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, ஏன் 9 கேரட் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக். கஸ்டமர்ஸ் வந்து முன்னாடி இந்த ஹால்மார்க்கிங் இந்த எக்ஸ்போஜர்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நகை கடையில் நகை வாங்குறாங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் தர்றாங்க, செய்கூலி சேதாரம் அப்படின்லாம் போட்டு டிஸ்கவுண்ட் தந்தாங்கன்னா ஓகேன்னு வாங்கிடுவாங்க. கஸ்டமர் அப்போ வந்து ஹால்மார்க்கிங் அதெல்லாம் கிடையாது முன்னாடி, கரெக்டுங்களா? அவங்க வீட்டில் வச்சுருக்கிற நகைகள் நிறையா பேர் இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப அவங்களுக்கே சர்ப்ரைஸ். ஓ, நான் 22 கேரட் இருக்குன்னு நினச்சி வாங்கியிருந்தேன், பியூரிட்டி 15 தான் இருக்கா, 18 தான் இருக்கா, 20 தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஈவன் பழைய நகைகளாக இருந்தாலும் 9 கேரட்டில் இருந்தே அந்த பியூரிட்டி ஆஃப் கோல்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கஸ்டமரை நாங்கள் வந்து அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. கவரிங் நகை வந்து அதில் வராது சார். என்னென்னா கவரிங் நகையோடதுலாம் வந்து கேரட் பியூரிட்டியே வந்து வராது. இது 9 கேரட் இதெல்லாம் எதனாலன்னா ரொம்ப முன்னாடி காலத்தில் இப்போ ஒரு 70-75 வயசில் இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்டிங்கன்னா அவங்க பாரம்பரியமாக பூர்வீகத்திலேருந்து அவங்க அம்மா அப்பா கொடுத்துருப்பாங்க, அதை அவங்க பொண்ணு கொடுப்பாங்க. இப்போ அவங்க பொண்ணு அவங்க பேத்தியோட கல்யாணத்துக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதிலெல்லாம் வர்றப்ப அந்த பழைய தங்கத்தோடதெல்லாம் இருக்கும். இப்போ வர்றவங்கலாம் ட்ரெண்டாக என்ன பியூரிட்டி இருக்குது, இப்போ பேங்க்கில் நான் அதை வச்சு ஏதாச்சும் இது பண்ணணும்னா என்ன பண்ணலாம், இது பண்ணலாங்கிறலாம் யோசிக்கிறப்ப தான் கேரட்டுக்கு வந்து வருது. அதனால தான் எவ்வளோ சுத்தம் வந்து 9 கேரட் வரைக்கும் கீழே இருந்தால் கூட தனிஷ்கில் எடுத்துப்போம் அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி நீங்க எடுத்துட்டு வர 24 கேரட் இருக்கும், ரொம்ப பியூரிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 கேரட்ல நகை பழைய காலத்துல 24 கேரட்டா இருந்தா தனிஷ்கே வந்திருக்காது சார். அதாவது முன்னாடி வந்து இம்பியூர் நகைகள் மார்க்கெட்ல ஒரு சுத்தமான நகைகள் இல்லை, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்ததான் அந்த கேரட் மீட்டர். நீங்க அங்க பார்க்கலாம். இப்போ அந்த கேரட் மீட்டர் நீங்க கேட்டீங்க இல்லையா, கவரிங் நகை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு, அந்த மிஷினில் வச்சிங்கனாலே தெரிஞ்சிடும் அந்த பியூரிட்டி என்ன இருக்குது, அதோட இது எப்படி வைக்கிறோங்கிறத நாங்கள் உங்களுக்கு இப்போ காமிக்கிறோம். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து நகையே உண்மையான தங்கமா இல்லையா, இது வந்து மிக்சிங் எவ்வளோ இருக்குது. எப்பவுமே வந்து நகையில் காம்பனண்ட் ஆஃப் கோல்டு வந்து பர்சன்டேஜில் வேரி ஆகும், கரெக்டாக? அது வந்து எவ்வளோ இருக்குங்கிறத அந்த மிஷின் காமிச்சிடும். ஸோ அதுதான் தனிஷ்கோட தனித்துவமே. ஃபஸ்ட் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சதே அதுதான். ஆமாம், இந்த ஆஃபர் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது மற்ற நகை கடைகள் ஆர் மற்ற கடையில் வாங்கியிருந்தால் மட்டும்தான் இது பண்ணிக்கிறோம். தனிஷ்கிலேயே வாங்கிட்டு இருக்கிற அதே கோல்டுக்கு கொடுப்போமானா அந்த அவங்களுக்கு கிடையாது, அந்த நகைக்கு கிடையாது. சரி, நாங்கள் வந்து வெளி கஸ்டமருக்கு இந்த ஆஃபர் கொடுத்து இந்த இம்பியூர் கோல்டு வச்சுருக்கிறவங்கள எங்ககிட்ட வாடிக்கையாளர் ஆக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது. ரெண்டாவது, தனிஷ்கில் வாங்குகிற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக they tend to buy with us for sure. அவங்களுக்கு ஒரு கேரட் அதிகமா ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கஸ்டமருக்கு ஒரு கேரட் அதிகமா கொடுக்க மாட்டோம், மற்றவங்களுக்கு கொடுப்போங்கிறது வந்து ஆஃபர் இல்லாம இல்லைங்க சார். அவங்களுக்கும் ஆஃபர் இருக்கு, ரெகுலர் ஆஃபர் போயிட்டு இருக்கு. அவங்களும் வந்து வேற இடத்துல வாங்கின நகையை தனிஷ்கு வேற அவங்க நகை இப்போ 20 கேரட் வச்சிருக்காங்க, அவங்க சரி போனா ஒரு கேரட் அதிகமா கிடைக்கும்னு தனிஷ்கு நகைக்கு மற்ற ஆஃபர்லாம் இருக்கு சார். பட் மற்ற நகைக்கடையில வாங்கிருந்தவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த புது கஸ்டமர் புது கஸ்டமர் பழைய ஏன்னா எங்க தனிஷ்கா வாங்குறது எப்பயுமே வந்து 22 கேரட் தான். அது கன்ஃபார்மா எங்களுக்கு தெரியும். நாங்க விற்கிறது 22 கேரட் 24 கேரட் தான். நாங்க ஹால்மார்க் போட்டு தான் நாங்க விற்கிறோம். பட் இதோட நோக்கம் என்னன்னா பழைய ஜுவல்லர், அதாவது பழைய நகைகள், பாட்டி வீட்டு நகைகள் அவங்கள வந்து கொண்டு வரவங்க அவங்களும் பழைய நடையணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ரெகுலர் தனிஷ்கு வாங்கின கஸ்டமருக்கு நாங்கள் இயர் ஃபுல்லாகவே ஒரு ஆஃபர் வந்து நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ரெகுலர் ஜிஇபி ஆஃபர்னு சொல்லி போயிட்டு இருக்கு. அந்த ஆஃபருக்கு அவங்க வந்து எலிஜிபிள், அவங்களுக்கும் அந்த பெனிஃபிட் இருக்கு. பட் இதோட வேற ஆஃபர் இருக்கு. அவங்களுக்கு எப்பவுமே 365 டேஸ்மே ஆஃபர் இருக்கு. சரி, எந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 கேரட்டுங்கிறது ப்ளஸ் 2 கேரட் டைமண்ட் வாங்கினீங்கன்னா ப்ளஸ் 2 கேரட் சார். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, 22 கேரட்டோட ரேட்டோட வச்சு நீங்கள் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 418 ரூபா வரும் சார்.
418 ரூபா எக்ஸ்ட்ராவாக ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கிடைக்குது. தங்க நகையை விட்டு நீங்கள் தங்க நகை வாங்கினீங்கன்னா 2 கேரட்னு வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 800 ரூபா கிட்ட வரைக்குமே வந்துடுது அது. ஸோ அவ்வளோ ரூபா கிடைக்குதுன்னா அது இன்னைக்கு இருக்கிற கோல்டு விலைக்கு ஒரு கஸ்டமர் வந்து பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அதே ரேட்டு தான் கொடுத்து எடுக்கிறாங்க. பட் 1 கேரட் 2 கேரட் அதிகமாக கொடுத்து எடுக்கிறோங்கிறது கண்டிப்பாக வாடிக்கையாளருக்கு பெரிய ஆஃபராக தான் இருக்கும். அந்த கேரட் பார்த்துட்டு அதுக்கு உருக்கி அந்த வெயிட் கரெக்ட், அந்த வெயிட்டு அந்த பியூரிட்டிக்கு. இந்த ஆஃபர் நீங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நார்மலா என்ன பண்ணுவீங்க? நார்மலா இதே தான் எடுத்துருக்கீங்களா? கேரட் வைஸ் தான் 22 கேரட்டுக்கான 22 சேம் தான் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா 1 கேரட் கொடுக்க மாட்டோம் சார். என்ன மார்க்கெட் ரேட்டு, தனிஷ்கோட ரேட்டு என்னவோ அதே ரேட்டுக்கு எடுத்துப்போம். 22 கேரட் அப்படி இருந்துச்சுன்னா 22 கேரட்டுக்கான விலை, 21.5 இருந்ததுன்னா 21.5க்கான ரேட் என்னவோ அதை அப்படி எடுத்துப்போம். எஸ், இதுதான் எங்களோட பிக்கெஸ்ட் ஆஃபருங்க. இதுக்கு முன்னாடி இது நாங்கள் கொடுக்கல. லாஸ்ட் 10 இயர்ஸில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறோம். கேரட் வைஸ் இதுதான் பெஸ்ட் ஆஃபர் சார். முன்னாடி இருந்தது என்ன பியூரிட்டி இருந்துச்சோ அந்த பியூரிட்டிக்கு என்ன விலையோ அந்த அன்னைக்கு நாங்கள் எடுத்துப்போம். இந்த எக்ஸ்ட்ரா 1 கேரட்டுங்கிறத இது இப்போ இந்த மந்த்து தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஜூன் 1 இருந்து 30ஆம் தேதி வரையும் இந்த ஆஃபர் இருக்கு. நிறைய பேருக்கு கொண்டு போய் இதை சேருங்க சார், செய்தியை நிறைய பேர் வரணும், அவ்வளோதான் எங்களோட ரிக்வெஸ்ட். தங்க விலை ஏறணும்னு கொஞ்சம் கம்மியாக இருக்கா? என்ன கம்மியாக இருக்கான்னு கேட்குறீங்க? சரி சரி. தங்கம் விலை ஏறினாலும் கஸ்டமர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் மந்த் ஒரு வெட்டிங் சீசன், வெட்டிங்க்கான பர்ச்சேஸ் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸில் இன்றைக்கி நம்ம வாங்கலாம் நாளைக்கு நம்ம வாங்கலாங்கிறத போஸ்ட்போன் பண்ணி தான் வைப்பாங்களா தவிர வாங்காமல் இருக்க போகிறது இல்லை. கரெக்டுங்களா? இப்போ இந்த ஆஃபரை நாங்கள் இந்த ஐடியல் டைமில் ஏன் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா, கஸ்டமர் வந்து அந்த மாதிரி ஒரு டெசிஷன் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுக்குறப்ப கண்டிப்பாக அதை வந்து வச்சிருக்கிற நகைக்கே அதிக மதிப்பீடு கொடுக்குறப்ப ஏன் வந்து கொடுத்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்காக எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஆஃபரை கொடுக்குறோம். ஓகே, இந்த ஆஃபர் வந்து ஸ்பெசிஃபிக் டு ஒரு கடை மட்டும் கிடையாதுங்க. இப்போ தமிழ்நாட்டில் வாங்குகிற எல்லா கடைகளிலையுமே இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சென்னையாக இருக்கட்டும், அதே மாதிரி கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா நாகர்கோயிலேருந்து ஸ்டோர் இருக்குது. ஸோ நம்மகிட்ட இருக்கிற 62 கடைகளிலுமே தமிழ்நாட்டில் நம்ம வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கீமுக்கு ஆமாம், நீங்கள் அந்த ஸ்கீம் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் அன்றைக்கி 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா 1.1 கிராம் அக்ரூடு அப்படின்னா ஒரு மாலை இருக்குன்னா அந்த மாலை அவங்களுக்கு கொடுக்குறப்போ அது மெல்ட் பண்ணி அது என்ன காஸ்ட், அந்த டேட்டோட என்ன கிராமுக்கு என்ன காஸ்ட்டோ அந்த கிராம் வந்து என்ன கொடுத்துறாங்க. ஒரு பாண்ட் பேப்பர் மாதிரி வர அந்த பாண்ட் வந்து ஒரு 11 வருஷத்துக்கு அப்புறமா அது அப்ளிகபிள் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ லைக் இது வந்து அந்த மாதிரி பாண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இல்லை சார். இங்கே நகைகளை யார் எடுத்துகிட்டு வந்து ஃபிசிக்கல் நகைகளை கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு புதிய நகைகள் வாங்குறப்ப இந்த இது கொடுக்குறோம். கொடுத்துட்டு காசு கொடுக்குறப்ப எக்ஸ்ட்ரா 1 கேரட் அந்த இது கிடையாது சார். நகைகளை கொடுத்துட்டு நகைகள் வாங்கும்போது இந்த ஆஃபர் அப்ளிகபிள். தனிஷ்கில் சேமிப்பு திட்டம் இப்போ எக்ஸிஸ்டிங் கஸ்டமரு தனிஷ் கஸ்டமர் சேமிப்பு திட்டத்தில் அது வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வாங்குகிற நகைகளுக்கு இப்போ ஓல்டு கோல்டு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அப்ளிகபிள், அது பண்ணிக்கலாம்.